வணக்கம். இந்த கோடை காலத்துல அதிக வெப்பத்தினால ஹீட் ஸ்ட்ரோக்னு வர வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதிக வெப்பத்தினால் உடல் பாதிப்பு மிக அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. உடல் வெப்பநிலை 104 டிகிரிக்கு மேல போறப்ப வரதான் ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். இந்த அதிகப்படியான வெப்பம் வேற கிருமியினால இல்லாம உடல் வெப்பநிலை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வெப்பநிலை அதிகமா இருக்கனால வர வாய்ப்பு. என்னென்ன பாதிப்புகள் அறிகுறிகள் தெரியும்னு பார்க்கலாம். முதல் அறிகுறி அதிக வேர்வை, அதிக சோர்வு, தாங்க முடியாத சோர்வு, எந்த வேலையும் கவனமா செய்ய முடியாம ஓய்வெடுத்துக்கலாம்னு தோணும். தலையில ஒரு கவனம் செலுத்த முடியாம பல எண்ணங்கள் ஓடும். எந்த வேலையும் சீரா கவனிக்க முடியாது. தலைவலி, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, கால் கெண்ட பிடிக்கிறது, அதிக தாகம், இதெல்லாம் இதோட காமனான அறிகுறிகள் அதிகமா தெரியும். அவங்களோட சர்க்கரை அளவுக்கும் உடல்நிலைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாம சாதாரண அறிகுறியை அவங்கள எந்த வேலையும் தீவிரமா செய்ய விடாது, நார்மலா இயங்க முடியாது. இந்த அறிகுறிகள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்களோட நீர் சத்து வெயில் அதிகமா இருக்கிறப்பவும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இல்லாதப்பவுமே திடீர்னு உடம்புல இருக்கிற நீர் சத்து குறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அவங்க சர்க்கரை எளிதாக மிக அதிகமா போக வாய்ப்பு இருக்கு அதிக வெப்பநிலையினால வெயில் காலத்துல. மூன்றாவது, தேவையான அளவு தண்ணி குடிக்க மறந்தா கொஞ்சம் டீஹைட்ரேஷன் வந்தாவே சர்க்கரை வேகமா இதோட நீர்ச்சத்து குறையிற வாய்ப்பு அதிகம். நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு இருக்கு. சிறுநீரகங்கள் கொஞ்சம் அதிக நீர்ச்சத்து பாதிப்புனாலேயே சீக்கிரம் அதோட பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். கால் பாதிப்பு, வெயில்னால, வெடிப்புனால சின்ன சின்ன காயங்கள் நரம்பு தளர்ச்சிக்குள்ள தெரியாம சீக்கிரம் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும். கால் பாதிப்பும் அதிகமாக வர வாய்ப்பு. இதெல்லாம் காமனா இருக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறதுல அதிக வெப்பநிலையினால தீவிரமான பாதிப்புகள் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கவனமா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து பாதுகாப்பது மிக அவசியம்.